எண்ணெய் வளங்கள் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்புகள் அதிகம் உள்ளன. இதனால் தான் ஈரான் உலகின் 4வது பெரிய புதைப்படிவ எரிபொருள் வளங்களை கொண்ட நாடாக பார்க்கப்படுகிறது. வணிக ரீதியாக பார்த்தால் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, நிலக்கரி போன்ற ஆற்றல் வளங்களும், தங்கம், வெள்ளி, செம்பு, யுரேனியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற கனிமங்களும் உள்ளன. அதே போல விவசாயத்திலும் ஈரான் வளர்ந்து வருகிறது. பேரிச்சம்பழம், பிஸ்தா, திராட்சை போன்ற விளைபொருட்கள் அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றன. இப்படி ஈரானை சுற்றி இயற்கை வளங்கள் அதிகம் இருப்பதால் அமெரிக்கா ஈரானை கைப்பற்ற ஆர்வம் காட்டி வருகிறது. சிறு சிறு நாடுகளை கைப்பற்றி அந்த நாட்டில் உள்ள இயற்கை கனிமங்களை சுரண்ட அமெரிக்கா திட்டம் போடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை நிரூபிக்கும் விதமாக சமீபத்தில் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைபிடித்து சென்றது அமெரிக்க ராணுவம். வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் வளங்களை சுரண்ட அமெரிக்கா திட்டம் போட்டுள்ளது. வெனிசுவேலா அதிபர் நான் தான் என்று தற்போது சூளுரைத்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். அடுத்தபடியாக ஈரானை கைப்பற்ற அமெரிக்கா பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. தெஹ்ரானில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ஈரான் சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறது என்றும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அமெரிக்கா போராட்டக்காரர்களுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கு உதவ ராணுவ நடவடிக்கையை ட்ரம்ப் எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள் இறங்கி எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்க வன்முறையை கையாண்டால் அதிபர் ட்ரம்ப் ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியை கொல்லவும் தயங்க மாட்டார் என அமெரிக்க செனட் உறுப்பினர் லிண்ட்சே கிரஹாம் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் உடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சிச்சி தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக மத்தியஸ்தம் செய்யும் சுவிட்சர்லாந்துடனும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அப்பாஸ் கூறியிருக்கிறார். டிசம்பர் 28 முதல் ஈரானில் வெடித்துள்ள அரசுக்கு எதிரான போராட்டங்களில் 490 போராட்டக்காரர்கள் உட்பட 500 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 10,600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவில் உள்ள மனித உரிமை அமைப்பான HRANA தெரிவித்திருக்கிறது.